வணக்கம். இன்னைக்கு நாம விரிவாக அலச போற படம் இந்த வேலண்டைன்ஸ் மாத வெளியீடான வித் லவ். ஆமா, பார்த்தா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் டிராமா மாதிரி இருக்கே. கரெக்ட். அறிமுக நாயகன் அபிஷேக் ஜீவந்த், கூடவே மலையாள சென்சேஷன் அனஸ்வரராஜன். இயக்குனரும் புதுசுதான், மதன். தயாரிப்பு சௌந்தர்யா ரஜினிகாந்த். படத்தோட ஒன் லைன் ரொம்ப சிம்பிள், 2 பேர். ஆமா, அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி பழைய ஸ்கூல் காதலுக்கு ஒரு முழுமையான முடிவு, அதாவது ஒரு க்ளோஷர் தேடி போறாங்க. அதுலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்துட்டு வெரி நைஸ்னு சொன்னது படத்துக்கு ஒரு பெரிய ஆரம்ப கட்ட உத்வேகத்தை கொடுத்திருக்கு. நிச்சயமா ஒரு பாதுகாப்பான கிளீன் என்டர்டெய்னரா இத மார்க்கெட் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம ஃபிளிக்ஸ் காஸ்டிங் அளவுகோல் படி இந்த படத்தை அலசி பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல கதையின் ஒருங்கிணைப்பு, அதாவது நரேட்டிவ் கொஹீஷன். இந்த க்ளோஷர் தேடுற கான்செப்ட் வந்து 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். முதல் பாதி செமையா கலகலப்பா போகுது. ஆனா அங்குதான் ஒரு சின்ன சிக்கல். 2வது பாதியில திரைக்கதை ரொம்ப தட்டையா போயிடுச்சுல. ஆமா, முன்னாள் காதலர்களை சந்திக்கும் போது எந்த ஒரு பெரிய போராட்டமோ ஒரு உணர்ச்சிகரமான மோதலோ இல்ல. ரொம்ப சுலபமா பிரச்சனைகள் தீர்ந்துருது. ஒருவேளை கடந்த காலத்தை ஒரு பெரிய தடையா பார்க்காம ஒரு சாதாரண நினைவா கடந்து போகணும்னு இயக்குனர் நினைச்சிருக்கலாம். இருக்கலாம். ஆனா அந்த முடிவு படத்தோட எமோஷனல் ஆழத்தை குறைச்சிடுச்சு. அதனால இதுக்கு நம்ம கொடுக்கிற ஸ்கோர் 3.0. இந்த மாதிரி இன்னும் நிறைய பட விமர்சனங்களை விரிவாக பார்க்க எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்தது காட்சி புதுமை, விஷுவல் இன்னோவேஷன் ஸ்கோர். இங்க படம் ஸ்கோர் பண்ணுது. சத்தியமா ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சென்னையும் திருச்சியும் ஒரு கனவுலகம் மாதிரி தெரியற அளவுக்கு ஒரு வார்ம் டோன்ல ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அதுக்கு ஷான் ரோல்டனின் இசை படத்தோட ஆன்மா. நிச்சயமா. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி. இந்த அழகான விஷுவல்ஸும் அருமையான இசையும் அந்த தட்டையான திரைக்கதையை தூக்கி நிறுத்துச்சா, இல்ல அதை மறைக்க முயற்சி பண்ணுச்சா? நல்ல கேள்வி. சில இடங்கள்ல கதைக்கு மேல இசையும் காட்சியும் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது உண்மைதான். அதனால இதுக்கான நம்ம ஸ்கோர் 3.5. நீங்க இந்த படத்துக்கு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க? இல்ல எங்க ஸ்கோரிங் மாடல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்வையாளர் பொருத்தம், பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட். அதாவது படம் அதோட டார்கெட் ஆடியன்ஸை சரியா போய் சேர்ந்ததா? இதுல அவங்க 100% ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு கச்சிதமான மார்க்கெட்டிங் கேம். ஆமா, வேலண்டைன்ஸ் வாரத்துல எந்த மன அழுத்தமும் இல்லாத ஒரு ரொமான்டிக் படம் பார்க்க நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். அதுலயும் அனஸ்வரா ராஜன் தேர்வு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்களோட இயல்பான நடிப்பு அறிமுக நாயகனோட சில தயக்கங்களை பேலன்ஸ் பண்ணுது. கூடவே சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிப்புங்கிற பிராண்ட் வேல்யூ அது குடும்ப பார்வையாளர்களையும் உள்ள இழுக்குது. கரெக்ட். சோ இதுக்கு நம்ம கொடுக்கிற வலுவான ஸ்கோர் 4.0. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு நீங்க என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க? மறக்காம கமெண்ட்ல உங்க ஸ்கோரை சொல்லுங்க. கடைசியா வேகம் மற்றும் நேர்த்தி, பேசிங் எஃபிஷியன்சி. இங்கதான் படம் பெரிய சறுக்களை சந்திக்குது. ஆமா, படத்தோட நீளம் 141 நிமிடம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். இந்த மாதிரி ஒரு மெல்லிய கதைக்கு வந்து இது ரொம்பவே அதிகம். படம் ரொம்ப இழுவையா இருக்கு. இடைவேளைக்கு பிறகு அந்த ஜாலியான பிரீசி ஃபீல் போய் படம் ஸ்லோ மோடுக்கு மாறிடுது. படத்தொகுப்பாளர் சுரேஷ்குமார் இன்னும் கொஞ்சம் கத்தி போட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த நீளம் படத்தோட மொத்த அனுபவத்தையும் பாதிக்குது. அதனால இதுக்கு நம்ம கொடுக்கிற குறைவான ஸ்கோர் 2.5. இந்த படம், அதோட கதாபாத்திரங்கள் அல்லது எங்க ஸ்கோர் பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஆரம்பிக்கலாம். அப்போ மொத்தத்துல இந்த படம் எப்படி? இதோ எங்களோட இறுதி ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர். இது ஒரு கிரீன் ஃபிளாக் படம். எந்த சர்ச்சையும் இல்ல, எந்த பாதிப்பும் இல்ல. மனசுக்கு இதமான, பார்க்க அழகா இருக்கிற படம். ஆழமான கதையோட ஒரு நல்ல வைப்காக தியேட்டருக்கு போனா நிச்சயம் ரசிக்கலாம். நம்மளோட ஒட்டுமொத்த ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் 3.5 அவுட் ஆஃப் 5. இறுதி வார்த்தை அழகானது, ஆறுதலானது, ஆனால் உண்மையான காதலின் தீவிரம் இல்லை. பாக்ஸ் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் வார வெளியீடு குடும்ப பார்வையாளர்களை ஈர்க்கும் அம்சம்னு பார்க்கும்போது முதல் வார வசூல் நல்லாவே இருக்கும். ஆனா நீண்டகால வெற்றி வர்ற பாசிட்டிவ் விமர்சனங்களை பொறுத்துதான் அமையும். சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி. நிஜ வாழ்க்கையில ஒரு புதிய உறவை தொடங்குறதுக்கு முன்னாடி பழைய காதலை சந்திச்சு ஒரு க்ளோஷர் தேடுவது அவசியமா, இல்ல அது மேலும் சிக்கல்களை உருவாக்குமா? யோசிச்சு பாருங்க.